ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். எதற்காக இந்த விழா? எதற்காக இந்த விழா? எதற்காக இந்த கோலாகலங்கள்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சத்தமா? மகிமைப்படுத்துவதற்காக, நன்றி செலுத்துவதற்காக. நல்ல அழகான பதில். எதற்காக மகிமைப்படுத்த வேண்டும்? எதற்காக நன்றி செலுத்த வேண்டும்? உண்மையிலேயே பிள்ளைத்தோப்பு பங்கு சமூகம் மிகுந்த மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று நமக்கு தெரியும். கடந்த நாட்களில் நானும் இந்த சமூகத்தோடு தான் இணைந்து வந்து கொண்டிருக்கிறேன். 480 ஆண்டுகால மறைபரப்பு விசுவாச வாழ்வு, 175 ஆண்டுகால கொல்லம் மறைமாவட்டம் தொடங்கி தங்களை ஒரு பங்காக 6 கிராமங்களை இணைத்து சிறப்பான முறையிலே செயல்பட்ட அனுபவம், தங்களுக்கென்று வழிபாட்டிற்காக ஒரு ஆலயம் வேண்டும் என்பதற்காக ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு 125 ஆண்டுகளை எட்டி இன்று முப்பெரும் விழாவாக மனமகிழ்வோடு கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே முட்டம் கடியப்பட்டணம் அழிக்கால் பங்கு சமூகம் எங்களுடைய அன்பு பிள்ளைகள் என்று பாசமாய் அழைத்து தந்தைக்குரிய தாய்க்குரிய பாசத்தோடும் அன்போடும் வரவேற்று சிறப்பான ஒரு வாய்ப்பை இன்று தந்தமைக்காய் நாம் இணைந்து நன்றி செலுத்த வேண்டும். ஒரு குழந்தை தான் வளர்வது மட்டுமல்ல, தான் வளர்த்தெடுக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த குழந்தை எப்பொழுதுமே எப்பொழுதெல்லாம் தாய்முகம் தேடுகின்றதோ, தாய் மடியை தேடுகின்றதோ, அந்த குழந்தைதான் நன்றிக்குரிய குழந்தையாய் இந்த சமூகத்திலே பலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தாய்க்குரிய தந்தைக்குரிய பாசத்தோடு நாம் அழைப்பை பெற்ற பொழுது மனம் உவந்து மனம் மகிழ்ந்து நம்முடைய தாய் பங்கோடு நாம் இன்று இணைந்திருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். இது நமக்கு மட்டுமல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற அழைப்பை ஏற்று நாம் வந்ததை அவர்கள் பார்த்த பொழுது, நம்மை வரவேற்ற பொழுது அவருடைய உள்ளங்கள் பூரிப்படைந்ததை நான் காண முடிந்தது. ஏனென்றால்
சகோதர உறவினுடைய மாண்பு இதுவாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்று முப்பெரும் விழாவினை இந்த பிள்ளைத்தோப்பு பங்கு சமூகம் கொண்டாடுகின்ற பொழுது 3 பங்குகள் சார்பாக பிள்ளைத்தோப்பு பங்கு சமூகத்திற்கு விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலை மகிமைப்படுத்துதல், நன்றி செலுத்துதல் என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்வு தந்தவருக்கு, வளங்கள் தந்தவருக்கு, வழிகாட்டியவருக்கு, வழி நடத்தியவருக்கு, நம்பிக்கையில் ஊன்ற செய்தவருக்கு, வாழ்வில் எல்லா நிலையிலும் உடனிருந்தவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையோடு தான் இன்றைய நாள் விழா சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய நிகழ்வில் தான் நல்லது அழகான மைய சிந்தனையை பங்கு தந்தையானவர் எடுத்திருக்கிறார். புலம்பெயர்தல் தாய்மடி தேடும் குழந்தை. தொடக்கத்திலே அது இன்றைய தலைப்பை பார்க்கின்ற பொழுது இன்றைய நவீன காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பாக இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் தான் என்னுடைய உள்ளத்தில் எழுந்தது. ஏனென்று சொன்னால், இன்று திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள், பெற்றோர்கள் அதிகமாக செலவு செய்து நகை, பணம், சொத்து என்று எழுதி தன்னுடைய பிள்ளையை புலம்பெயர்ந்து அடுத்த வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் சென்ற பிள்ளை என்ன செய்கிறது? 3 மாதம், 5 மாதம், 1 வருடத்தில் தாய்மடி தேடும் பிள்ளையாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுவதற்கு தயாராக இல்லை. ஒரு சில கடினமான சூழல்களை தாண்டி செல்வதற்கு தயாராக இல்லை. அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய தாயை தேடி வருகிறார்கள். தேடி வருவதற்காக ஏதாவது ஒரு குழப்பத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் குடும்பத்திலே. இங்கு வந்தால் அம்மா குழந்தைக்கு சொல்லுங்க, அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க, அம்மா குழந்தைய குளிப்பாட்டுவாங்க, அம்மா குழந்தைக்கு துணி போடுவாங்க, அம்மா குழந்தைய உறக்கெடுத்துவாங்க. இதெல்லாம் செய்கின்ற பொழுது அந்த குழந்தையை பெற்ற தாயானவள் அழகாக தன்னுடைய கையிலே விலையுயர்ந்த அலைபேசி வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். அங்கிருந்து அவங்க அக்கா ரொம்ப ஆர்டர் போடுவாங்க. அம்மா, அண்ணா போகுது குழந்தை, பிடிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா போகுது குழந்தை, பிடிச்சிட்டு வாங்க. இவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. இந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுது இந்த நவீன காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய உள்ளத்தில் எழுந்த ஆழமான சிந்தனை. இதையும் தாண்டி இன்றைய மைய சிந்தனையானது நமக்கு தருவது, யோசேப்பினுடைய வாழ்வில் அவர் எப்படி புலம்பெயர்ந்து சென்றார், எதற்காக சென்றார், அவர் தாய்மடியை தேடக்கூடிய, தன்னுடைய தாய்நாடை தேடக்கூடிய மனிதராக இருந்தாரா, அது எப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அவரை அழைத்து சென்றது என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம் அதனுடைய சான்றாக அமைந்திருக்கிறது. குழந்தைக்கான கொலை மிரட்டல் வருகிறது, குழந்தைக்கான அச்சுறுத்தல் வருகிறது, குழந்தையை ஏரோது கொல்ல தேடுகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் கனவில் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு நீ எகிப்திற்கு செல், நான் சொல்லும் வரை நீ அங்கே இரு என்று சொல்லுகின்ற பொழுது யோசேப்பு எப்பொழுதுமே மௌனமாக செவி கொடுக்கக்கூடியவர். யோசேப்பு ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார்.
குழந்தையை எடுத்து செல்லுகிறார். குழந்தைக்கான எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு சூழலை அங்கே உருவாக்குகின்றார்கள். ஏதோ திருக்குடும்பம் மகிழ்ச்சியில் இருந்ததா அல்லது மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. திருத்தந்தை தன்னுடைய தந்தையின் இதயத்தோடு என்ற திருமடலிலே அழகாக சொல்லுகின்றார். யோசேப்பும் மரியாவும் இயேசுவும் எகிப்துக்கு சென்ற பொழுது அவர்களுக்கு 3 காரியங்கள் அங்கே இருந்தது. உண்பதற்கு உணவை அவர்கள் தேட வேண்டி இருந்தது, இருப்பதற்கு இருப்பிடத்தை தேட வேண்டி இருந்தது, அதைவிட மேலாக வாழ்வதற்கான சூழலை அவர்கள் உருவாக்க வேண்டி இருந்தது. காரணம் என்னவென்றால், தான் வாழ்ந்த சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளாக இருந்தால் கூட தாங்கள் வந்திருப்பதை அவர்கள் மறக்கவில்லை. ஆண்டவர் காட்டிய, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்து கொண்டார்கள் என்பதனை அங்கே சொல்லப்படுகின்றது. ஆக யோசேப்பினுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இன்று இந்த புலம்பெயர்தல் தாய்மடி தேடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் பல நிகழ்வுகளில் மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு நாம் அனைவருமே மறக்க முடியாது. இலங்கையில் ஏற்பட்ட ஒரு போர் முழக்கம். சிங்களர்கள் தமிழ் மக்களை 1.5 லட்சம் தமிழ் மக்களை அவர்கள் கொன்றார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்புமாக இருந்தது. மக்கள் தங்களுடைய வாழ்வுக்காக புலம்பெயர்ந்து வந்தார்கள். 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் அவர்களோடு பணி செய்வதற்கான வாய்ப்பு திருச்சியிலே கிடைத்த பொழுது அவரை சந்திக்கின்ற பொழுதுதான் சிறு குழந்தைகள் தொட்டு பெரியவர்கள் வரை சொல்லுவார்கள், ஒன்றை ஒன்றுதான் சொல்லுவார்கள். எப்பொழுது நாங்கள் எங்களுடைய நாட்டிற்கு செல்வோம், எங்களுடைய தாய்நாடை நாங்கள் எப்பொழுது பார்ப்போம் என்றுதான் அவருடைய ஏக்கங்களாக இருக்கும். சிறிய பிள்ளைகளை இயக்கங்களாக கட்டி எழுப்பி அவர்களுக்கான எழுத்து பயிற்சியை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கவிதை எழுதுவார்கள். ஒவ்வொரு கவிதையும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், என்னுடைய தாய் நாடு, என்னுடைய தாய்மடி என்றுதான் சிறிய குழந்தைகள் 4, 5, 8 வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய கவிதைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது எங்களுடைய நாடல்ல, நாங்கள் வாழக்கூடிய நாடல்ல, நாங்கள் இங்கு எங்களுடைய வாழ்வுக்காக புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் சுதந்திரமாக இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அந்த மக்கள் இன்றளவும் கடினமான சூழலை கடந்து செல்லுகின்றார்கள் என்றால், சுதந்திரமற்ற ஒரு சூழலை கடந்து செல்கிறார் என்றால் தாய் நாடு அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கான சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவேதான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஏக்கமும் அங்கே என்னுடைய தாய் நாடை நான் எப்பொழுது காண்பேன். குழந்தைகள் இங்கு பிறந்த குழந்தைகளாக இருக்கிறார்கள். இலங்கையில் உள்ள தம்பதியருக்கு இங்கு பிறந்த குழந்தைகள் தேடுகிறார்கள், எங்களுடைய தாய் நாடு எங்கே என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆர்வமிக்கவர்கள் தாய் நாட்டை பார்ப்பதற்கு, தாய்மடியை தேடுவதற்கு. அதே போலதான் அண்மையில் நடைபெற்ற போர் முழக்கங்களை நாம் மறந்துவிட முடியாது. ரஷ்யா உக்ரைன் போரிலே உக்ரைன் மக்கள் சிதறி அடிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய உணவுக்காக, தன்னுடைய இருப்பிடத்திற்காக, தன்னுடைய வாழ்நிலைக்காக அலைந்து திரிந்ததை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அவர்களுக்கான சூழலும் இன்றளவு ஒரு ஏக்கமாக இருக்கிறது. எங்களுடைய நாடு எங்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு ஆதங்கம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, இப்படி பல நிலைகளில் புலம்பெயர்தலை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தாலும் அவர்கள் தாய்மடியை தேடக்கூடிய அல்ல தாய்நாடை தேடக்கூடிய எங்களுடைய வாழ்வுக்கான சிந்தனை, எங்களுடைய வாழ்வுக்கான நிலைகள் அங்குதான் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, இன்று பிள்ளைத்தோப்பு பங்கு சமூகத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம். காரணம் என்ன? இங்கிருந்து நாம் வளர்த்தெடுக்கப்பட்டோம், இங்கிருந்து நாம் நம்பிக்கையால் ஊட்டப்பட்டோம், நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டன. காரணம் என்னவென்றால் ஒரு தனிப்பங்கு
கிளைப்பங்களை வைத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கான தேவைகளையும் இவர்கள் செய்வதற்கு தயங்குவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வளர்த்துவிட்ட பிள்ளைகளை அவர்கள் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இன்று கடியப்பட்டணம் 107 ஆண்டுகளை தனிப்பங்காகி பெற்றிருக்கிறது. 107 ஆண்டுகள் தனி குடித்தனவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். பல வளர்ச்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். பல நிலைகளிலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். நம்பிக்கையாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதை போன்று முட்டம்பங்கை பார்க்கின்ற பொழுது 94 ஆண்டுகள் அவர்கள் தனிப்பங்காக உயர்த்தப்பட்டு வளர்ந்திருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது நம்பிக்கையினால் அவர்கள் வேரூன்றப்பட்டிருக்கிறார்கள். இன்று பல மக்கள் அங்கே நம்பிக்கையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அழிக்கால் பங்கு சமூகத்தை பார்க்கின்ற பொழுது 13 ஆண்டுகள் தனிப்பங்காக தங்களுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல நிலைகளிலே அவர்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நம்பிக்கையினால் ஆளப்பட்டிருக்கிறார்கள். பல சூழல்களிலே அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று கூட நாம் சொல்ல முடியும். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று பார்க்கின்ற பொழுது பிள்ளைத்தோப்பு பங்கு சமூகமாக இருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, தேவையை தீர்த்து வைப்பது போல ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பங்கு சமூகத்தையும் அன்பு செய்த அந்த தருணங்களை நாம் மறந்துவிட முடியுமா? பல நேரங்களிலே நமக்குள்ளாக பிரிவினைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் நமக்குள்ளாக வழக்காடல்கள் இருந்து கொண்டிருக்கிறது, அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டிருக்கிறது, கொலைவெறி தாக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் சகோதர உணர்வை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, ஒரு தாயின் கீழ் வளர்ந்த நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வை ஒரு தாய் பிள்ளைகளாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? பெரியவன் சிறியவன் என்ற ஒரு மனநிலை நம்மிடத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. நான் என்ற மனநிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எனக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய மனநிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு தாய் கற்றுக் கொடுப்பதல்ல. ஒரு தாயின் கீழ் வாழக்கூடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. எப்பொழுதுமே சகோதரர்கள் ஒன்றித்து வாழ்வது ஆண்டவருடைய பார்வையிலே உயர்வானதாக இருக்கிறது. ஆகவே சகோதர அன்பை காட்ட வேண்டிய நாம், வழிநடத்த வேண்டிய நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? அன்பானவர்களை, பல நேரங்களில் சங்கடங்கள், விரக்திகள், தேவையற்ற எண்ணங்கள், சண்டை சச்சரவுகள் தான் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு கூட்டங்களும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நான் அவனை அடித்து விடுவேன், நான் அவனை இடித்து விடுவேன், நான் அவனை கொலை செய்து விடுவேன், அப்படி என்றால் தான் எனக்கு கட்டடங்கும் என்று சொல்லக்கூடிய மனநிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் இங்கு உருவாகி கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் ஒரு தாயின் கீழ் வளர்க்கப்பட்டோம் என்பதனை சொல்ல முடியும். இன்று 4 பங்குகளும் இணைந்து ஒரே தளத்தில் நாம் சந்திக்கின்றோமே. இதே சந்திப்பு வரக்கூடிய நாட்களிலே ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பாக அமைய முடியுமா? கடியப்பட்டணம் முட்டம் பிள்ளைத்தோப்பு அழிக்கால் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், நாங்கள் சகோதரர்கள், ஒவ்வொருடைய தேவையிலும் நாங்கள் உடனிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்திலே உருவாக முடியுமா? அப்படி உருவாகும் என்றால் நாம் இன்று கொண்டாடக்கூடிய இந்த 7ஆம் நாள் விழா மதிப்பு மிக்கதாக இருக்க முடியும், அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும், அனைவரும் போற்றக்கூடியதாக இருக்க முடியும். இன்றோடு இந்த ஒற்றுமை முடிந்துவிட்டால், இந்த இணைவு முடிந்துவிட்டால், இந்த மகிழ்ச்சி முடிந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ குறைபட்டு நிற்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே திருமுழுக்கின் வழியாக நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நாம், ஒரு பங்கு சமூகத்தின் கீழே வாழ்ந்திருக்கக்கூடிய நாம், வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம், அந்த பங்கு சமூகத்தின் வழியாக நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பல நேரங்கள் விரோதங்களை பார்க்கிறோம், பல நேரங்களில் வெறுப்புகளை பார்க்கிறோம். அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார். இங்கு ஆண்டான் அடிமை இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், மக்களை பிரித்து பார்க்கிறார்கள், அவர்களும் அவர்களோடு தான் இணைந்து நிற்கிறார்கள். இணைந்து வாழ வேண்டிய சமூகம், இணைந்து நிற்க வேண்டிய சமூகம், இணைந்து போராட வேண்டிய சமூகம் ஆங்காங்கே பிரிந்து நிற்கிறது என்றால் இந்த ஆட்சியாளர்களுடைய கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
அவர்கள் நம்மை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் யார் என்ற கேள்விகளை எழுப்புவதற்கு அவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் நமக்குள்ளாக பிளவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிளவுகளுக்கு அவர்கள் காரணமாக இருக்கின்ற பொழுது நாம் நமக்குள்ளாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம், ஒருவர் மற்றவரை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களை, இன்று என்னுடைய ஆவல் ஒன்றுதான். இன்று நாம் தாய்மடி தேடி வந்திருக்கிறோம். ஒரே தளத்தில் 4 பங்கு சமூகங்களும் இணைந்திருக்கிறோம். ஒருவேளை வருகின்ற நாட்களிலே இதே இணைவை நாம் தொடர்ந்து போற்ற வேண்டும். 4 பங்கு அருட்பணி பேரவைகளும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலைகளாக மாற வேண்டும். முட்ட மண்டலம் என்று சொல்லுகின்ற பொழுது 4 பங்குகளை உள்ளடக்கி இருக்கிறது என்றால் இந்த 4 பங்குகளும் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியுமா? நமக்குள்ளாக ஒரு சில புரிந்துணர்வுகளை ஏற்படுத்த முடியுமா? ஒருவர் மற்றவருடைய வாழ்வுக்கு துணை நிற்க முடியுமா? சகோதர அன்பை வெளிப்படுத்த முடியுமா என்றெல்லாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களை, எப்பொழுதும் அரசியல் தலைவர்கள் நம்மை பிரித்து பார்க்கிறார்கள், நம்மை எப்பொழுதுமே பிளவுபடுத்தி பார்க்கிறார்கள். அதற்கு நாம் துணை போய் கொண்டிருக்கிறோம். நல்லவற்றை காண்பதற்கு நாம் தயாராக இல்லை, நல்லவற்றை செய்வதற்கு நாம் தயாராக இல்லை, நல்லவற்றிற்காக இணைந்து வருவதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் கேடுகெட்ட வாழ்வை வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். மற்றவனை எப்படி தாழ்த்தி விடலாம் என்று சொல்வதற்கு இணைந்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இணைந்து அவர்களை எப்படி உயர்த்தி விடலாம் என்று சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று நம்முடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட கேள்விகள் தான் எழும்பிக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அனைவருடைய பசியை ஆற்றக்கூடிய அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லோருடைய வாழ்விடங்களையும் நல்ல முறையிலே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வின் சூழல்களை அவர்களை அறிந்து செயல்படுவதற்கான எல்லா வழிநிலைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுக்குரியவர்களாய் இன்று சூசையப்பருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கின்றோம் என்றால், அவர் வழியாக நாம் பரிந்துரைகளை எடுத்து சொல்கின்றோம் என்றால், எல்லா மக்களுமே இணைந்து சொல்லுங்கள், சூசையப்பரை எங்களை வருகின்ற நாட்களில் இணைத்து பயணிக்க செய்யும், ஒருவர் மற்றவர்பால் அன்பு கொள்ள செய்யும், ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள செய்யும், ஒருவருடைய வாழ்வு நிலைகளில் ஒருவர் இணைந்திருக்க செய்யும் என்று புனித சூசையப்படத்தில் நாம் ஜெபிப்போம். அதுதான் ஒரு தாய் பிள்ளைகள் செய்யக்கூடியது. தாய் மடியில் வந்திருக்கக்கூடிய நாம் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்படும். ஆண்டவருடைய ஆசி என்றுமாய் நமக்கு கிடைக்கும். ஆமீன். அனைவரும்